மரங்களை வெட்டாதீர்கள். இந்த குட்டி கதை குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல, பெரியவர்களே உங்களுக்காகவும் தான். கதைக்கு வருவோம். கடலோரத்தில் மலை கிராமம் ஒன்று இருந்தது. அடர்ந்த மரங்கள் அடங்கிய காட்டுக்குள்ளே இருந்த அழகான கிராமத்தில் மரம் வெட்டி ஒருத்தர் இருந்தான். காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டி அதை விற்று பணமாக்குவது தான் அவன் வேலை. மரங்களை வெட்டாதப்பான்னு யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு அதில் பெரும் பணம் சேர்ந்தது. அதனால் வேகமாக மரங்களையெல்லாம் வெட்டி கீழே போட்டான். அந்த அடர்ந்த வனமே மரங்கள் இல்லாத பொட்டல் வெளியாக மாறிப்போச்சு. திடீர்னு ஒரு நாள் கடலில் ஒரு புயல் உருவாச்சு. அது சரியாக அந்த மலை கிராமத்தை நோக்கி தான் வந்தது. காற்றும் மழையும் சுழன்றடிச்சதில் கிராமம் சின்ன பின்னமாச்சு. மரவெட்டியோட வீடும் தரைமட்டமாகிடுச்சு. அப்போ தான் மரவெட்டி புரிஞ்சது, இந்த மரங்களெல்லாம் இருந்திருந்தால் புயலோட வேகத்தை குறைச்சிருக்குமே, கிராமம் பாதுகாப்பாக இருந்திருக்குமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டான். மேலும் தான் அழித்த காட்டை தானே உருவாக்கணும்னு முடிவு செய்து காடு முழுக்க மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தான். குழந்தைகளே, மரங்கள் இயற்கை நமக்கு அளித்த வரங்கள். நாமெல்லாம் சுவாசிக்க பிராணவாயுவை அள்ளித்தரும் அட்சய பாத்திரங்கள். இந்த மழையை கூட மரங்கள் தான் நமக்கு கொண்டு வருது. அது ஒரு பொக்கிஷம். அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? குழந்தைகளே, வாருங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து மரங்கள் நடுவோம்.